வணக்கம் YuvaTamilTech viewers and subscribers. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம்னா, இப்ப நம்ம இன்வெர்ட்டர் அண்ட் பேட்டரி சம்பந்தமான வீடியோஸ் வந்து நிறைய போட்டுருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. உங்களுக்கு ஏதாவது இன்வெர்ட்டர் எப்படி செலக்ட் பண்றது அப்படிங்கிறது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, நம்ம YuvaTamilTech சேனல்ல போயிட்டு இன்வெர்ட்டர் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். அது சம்பந்தமானது. இன்னைக்கு வந்து அதோட கன்டினியூஷன் அப்படி என்னன்னா, சம் டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணலான்னு நான் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சில கொஸ்டின்லாம் உங்களுக்கு வந்து டவுட்டாக கிரியேட் ஆகிருக்கலாம். ஏன்னா ஒரு இன்வெர்ட்டர் பேட்டரி வாங்குறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அது மாதிரி கொஸ்டின் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரும் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் பேட்டரி இஸ் யூஸ்டு ஃபார் ஹோம் இன்வெர்ட்டர் அப்படின்னா, எந்த பேட்டரி வந்து நம்ம ஹோம் இன்வெர்ட்டருக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நார்மலாக வந்து எது பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படிங்கிற போது பெஸ்ட் பேட்டரி நீங்கள் வந்து வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா, நான் வந்து மேக் சொல்லல, என்ன டைப் ஆஃப் பேட்டரி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். டியூப்லர் பேட்டரி தான் நீங்கள் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து லைஃப் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், வாட் இஸ் த லைஃப் ஆஃப் இன்வெர்டர் பேட்டரி? இப்போ நார்மல் வந்து லெட் ஆசிட் பேட்டரி வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் 2 இயர்ஸ் தான் அவங்க வாரண்டி தருவாங்க. அதுக்கப்புறம் பேட்டரி வந்து பேக்கப் இருக்காது. இதே நீங்கள் வந்து டியூப்லர் பேட்டரி வாங்கினீங்கன்னா ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப் வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் வந்து இந்த 3 to 4ங்கிறது வந்து மினிமம். நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணீங்கன்னா, வாட்டர் லெவல்லாம் மெயின்டைன் பண்ணி பீரியாடிக்கெலாம் செக் பண்ணி எல்லாம் சார்ஜ் டிஸ்சார்ஜ் எல்லாம் கரெக்டாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 to 6 இயர்ஸ் கூட ஒரு பேட்டரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 150 AH அண்ட் 200 AH பேட்டரி? இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், பேட்டரி AH எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்க. இப்போ 150 AH அப்படின்னா என்ன, 200 AH அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ பேட்டரியை நம்ம சூஸ் பண்ணுறதாவே AH பேஸ் பண்ணி தான் நம்ம சூஸ் பண்ண வரோம், ஆம்பியர் அவர். ஸோ இவ்வளோ அவருக்கு வந்து இவ்வளோ ஆம்ஸ் தருங்கிறது தான் கால்குலேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்து 12 வோல்ட் பேட்டரி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இப்போ 12 வோல்ட் 150 AH அப்படின்னா 12 இன்ட்டு 150 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 1800 வாட்ஸ் வரும். இதே 12 வோல்ட் இன்ட்டு 200 வாட் AH பேட்டரி போட்டிங்கன்னா 2400 வாட்ஸ் வரும். இதுதாங்க உங்களுக்கு உள்ள வித்தியாசம். ஸோ உங்களால் வந்து 150 AH பேட்டரினா 1800 வாட்ஸ் வரைக்கும் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதே 200 AHனா 2400 வாட்ஸ் வரைக்கும் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். கேன் ஐ யூஸ் எ கார் பேட்டரி வித் என் இன்வெர்டர்? இப்போ நம்மகிட்ட இன்வெர்டர் இருக்கு, கார் பேட்டரி இருக்கு. அந்த பேட்டரி கொண்டு வந்து நம்ம இன்வெர்டரை யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா, 12 வோல்ட் பேட்டரினா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் சார்ஜிங் சைக்கிள் எல்லாமே அதே தான். உங்களுக்கு பேக்கப் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதை பார்த்துக்கங்க. கேன் ஏசி ரன் ஆன் இன்வெர்டர்? ஸோ ரொம்ப இதுக்கு டவுட்டாக இருக்கும், நம்ம இன்வெர்டரில் வந்து ஏசி ரன் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. நீங்கள் வந்து ஏசி ரன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியான இன்வெர்டர் பேட்டரி இருக்கணும். நார்மலாக வந்து ஒரு 1 கிலோவாட் இன்வெர்டரில் 150 AH பேட்டரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து இன்வெர்டர் ஏசி வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 kVA மேலே இன்வெர்டர் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதுவும் இன்வெர்டர் ஏசியாக இருக்கணும். நார்மல் ஏசி யூஸ் பண்ண முடியாது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெர்டரில் வந்து எத்தனை பேட்டரி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது கொஸ்டின். இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன டவுட் இருக்குன்னா, 12 வோல்ட் பேட்டரி வந்து 2-3 பேரலாக கனெக்ட் பண்ணால் 12 வோல்ட் சிஸ்டம் தானே, எனக்கு வந்து பேக்கப் அதிகமாக கிடைக்குமே அப்படிங்கிறது தான் டவுட் வரும். ஸோ அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 டைம்ஸ் த சார்ஜிங் கரண்ட் விட அதிகமாக இருக்கக்கூடாது. அதாவது என்னன்னா, ஒரு 5 ஆம்ஸ் சார்ஜர் எக்ஸாம்பிள் வந்து அதோட சார்ஜிங் கரண்ட் வந்து 5 ஆம்ஸ்னா 5 இன்ட்டு 12 வோல்ட் சார்ஜிங் கரண்ட் எவ்வளவோ அதனோட இன்ட்டு வோல்ட், இதுதான் வர AH. ஸோ இந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். அதாவது ஒரு 12 வோல்ட் பேட்டரி இன்ட்டு எவ்வளோ ஆம்ஸ் சார்ஜர், அதுலேருந்து சார்ஜிங் கரண்ட் எவ்வளோ வருதோ அது போட்டிங்கன்னா 5 ஆம்ஸ் வர மாதிரி இருந்ததுன்னா 12 வோல்ட் பேட்டரி இருந்ததுன்னா 60 AH மட்டும்தான் உங்களால் வந்து அந்த பேட்டரி சிஸ்டம் கேப்பபிளாக இருக்கும் அந்த சார்ஜர் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் பேசிக். இதுவே வந்து ஒரு 120 150 AHன்னா உங்களோட சார்ஜிங் கரண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் மீன் பை
150 Ah பேட்டரி. இந்த ஏஹெச் என்னன்னா ஆம்பியர் ஹவர். ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது 150 ஏஹெச் அப்படின்னா எதை சொல்ல வராங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஹவர்ஸ் ஏஹெச்ங்கிறதுனால ஆம்பியர் ஹவர்ஸ். ஃபர்ஸ்ட் ஏங்கிற மீன்ஸ் வந்து ஆம்பியர்ஸ், ஹச்ங்கன்னா ஹவர்ஸ். ஸோ இவ்வளவு ஹவருக்கு வந்து இவ்வளவு கரண்ட் இது வந்து இதுல இருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கறது டிட்டர்மைன் பண்ணுது. மீன்ஸ் என்னன்னா 150 ஏஹெச்னா 10 ஹவர்ஸ்ல வந்து 15 ஆம்ப்ஸ் கொடுக்கும். 10 ஹவர்ஸ்க்கு 15 ஆம்ப்ஸ் கண்டினியூஸா கொடுக்கும். அதாவது 10 into 15 பார்த்தீங்கன்னா 150. ஸோ 15 ஆம்ப்ஸ் வந்து கண்டினியூஸா கொடுக்கும். இதுதான் 150 ஏஹெச்சோட மீனிங். இதுல வந்து இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்ன இருக்கு, பேட்டரியோட கிளாஸ். அதாவது பேட்டரியில வந்து C10 இல்ல C20 இருக்கும். C10ன்னா அந்த 10 ஹவர்ஸ்க்கு எவ்வளவு கரண்ட் கொடுக்குது அதான் மீனிங். C10 கிளாஸ் C10 இருந்ததுன்னா பேட்டரியில 10 ஹவர்ஸ்க்கு 15 ஆம்ப்ஸ் உங்களுக்கு வந்து கண்டினியூஸா கொடுக்கும். அதுதான் 150. இதே C20னா உங்களுக்கு வந்து கரண்ட் கொடுக்குற டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 20 ஹவர்ஸ்ல உங்களுக்கு வந்து 7.5 ஆம்ப்ஸ் கண்டினியூஸா உங்களுக்கு கிடைக்கும். அதான் C20. ஸோ பேட்டரி ஜஸ்ட் லைக் தட் நம்ம வாங்கிட முடியாது. பேட்டரியில என்ன கிளாஸ் இருக்கு, அது எவ்வளவு நேரம் வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பேட்டரி நம்ம டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் 12 வோல்ட் 150 Ah பேட்டரி அண்ட் 24 வோல்ட் 150 Ah பேட்டரி. இதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்ப 12 வோல்ட்டும் சரி 24 வோல்ட்டும் சரி ஏஹெச்ங்கிறது காமனா தானே இருக்கு. ஸோ இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ஸோ இந்த சிஸ்டத்தில் டிஃபரன்ஸ்னு பார்த்தாவே மேஜராக வோல்டேஜ். ஸோ இதில் 12 வோல்ட் சிஸ்டம் இருக்கு, இது 24 வோல்ட் சிஸ்டம் இருக்கு. மாற்றி இன்வெர்டரில் கனெக்ட் பண்ண முடியாது. அப்படி கனெக்ட் பண்ணால் சார்ஜ் ஆகுது, ஃபெயிலியர் ஆயிரும் இன்வெர்டர். நெக்ஸ்ட் நம்மளோட பவர் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் பேட்டரியில 24 வோல்ட் இன்ட்டு 150 ஏஹெச் அப்படின்னு பார்த்தா இதோட வர வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 3600 வாட்ஸ், 3.6 கிலோ வாட்ஸ். இதுவே 12 வோல்ட் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா அப்படியே குறையும். 12 into 150 Ah பாத்தீங்கன்னா 1800 வாட்ஸ். ஸோ 1.8 கிலோவாட். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 12 வோல்ட் சிஸ்டத்துல வெறும் 1.8 கிலோவாட் தான் உங்களால பவர் எடுக்க முடியும். அதே 24 வோல்ட் சிஸ்டத்துல 3.6 கிலோவாட் வரைக்கும் உங்களால பவர் எடுக்க முடியும். இதுல என்ன ஒரு பிரச்சனை என்னன்னா 24 வோல்ட் சிஸ்டம் உங்களுக்கு வந்து காஸ்ட்லி. 12 வோல்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து கம்பேர் டு 24 வோல்ட் காஸ்ட் வந்து இதோட கம்மி. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதனோட டிஃபரன்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் அண்ட் பேட்டரி சம்பந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆன்சர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு மேலேயும் நம்ம இன்வெர்டர் பேட்டரி சம்பந்தமான வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வேணும்னா கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்றேன். நன்றி, வணக்கம்.